ஹாய்ங்க, பச்சைப்பருப்பு பாயாசம் ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் பச்சைப்பருப்பை நல்லா ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா குக்கரில் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இருந்தால் சேர்த்துக்குங்க. கருப்பட்டி சேர்க்கும்போது பால் ஊற்றும் போது திரிஞ்சு வந்துடும். நான் அது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணதுனால நான் உங்கள்கிட்ட கருப்பட்டி யூஸ் பண்ணதை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சிட்டு நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நிறைய வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும். பச்சைப்பருப்பு தனியாக வேக வச்சதை அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து அந்த பச்சைப்பருப்பும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே அந்த இனிப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். அந்த சமயமாக பச்சை பால் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா காய்ச்சின பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாமல் ரொம்பவே திக்காக பால் ஊற்றிட்டுறேன். அதுக்கப்புறமா சைடில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் உடச்சி வச்சுருக்கேன் பொடிசாக, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொதி வராமலேயே நார்மலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அதுக்கப்புறமா சூப்பரான பச்சைப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக உடனே பண்ணணும் அப்படின்னா இந்த பச்சைப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சைப்பருப்பை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.